ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 20. ஒருவேளை நீங்கள் 19வது எபிசோடு பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த சைனாவில் இருக்க அந்த மிகப்பெரிய கில்டை நோக்கி போகுது. அந்த கில்டில் அந்த பொண்ணு இதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாகறா. ஏன்னா நம்ம ஹீரோ பண்ண விஷயத்தை அப்படியே அவள் டிவியில் பார்த்துருக்கா. அந்த மூவ் இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இது என்னோட மாஸ்டரே தான். ஏன்னா நம்ம ஹீரோ கிம் இருக்கான்ல, அந்த டைமில் டவரில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டிசேபிளை அவன் ட்ரைன் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த டிசேபிளுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை அவன் கற்றுக் கொடுக்க நிறைய விஷயத்த அங்கே சொல்லி தந்திருப்பான். அந்த டிசேபிள் வேறு யாருமே இல்லை, இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது அது இந்த பொண்ணு தான். எனக்கு இப்போ தான் புரியுது, இவர் வேறு யாரும் இல்லை, இவர் என்னோட மாஸ்டர் தான். இதுக்கப்புறம் அங்கே ஒரு பர்சனும் வந்து க்ரீட் பண்ணுறான். ஆமாம், என்ன ஆச்சு, என்னென்ன ஏரியா இன்னமும் ரிமைனிங்காக இருக்குது. இன்னமும் ஈஸ்டில் இருக்க ஒரே ஒரு டஞ்சன், அது ஓயான் அப்படின்னு ஒரு கில்டால் ஓன் செய்யப்பட்டிருக்கு. அதை ஒண்டி தான் நம்ம பண்ணாமல் இருக்கோம். அது ஒன்று பண்ணிட்டா போதும், இந்த சைனாவில் இருக்க ஒரு டஞ்சனும் நமக்கு சொந்தமான டஞ்சனாக மாறிடும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், ஒரே ஒரு மாதம் டைம் ஒண்டி கொடுங்க, சீக்கிரமாக அதையும் நமக்கு சொந்தமாக்கிடலாம். அப்படியா, அப்போ நான் இந்த வாட்டி நானும் உன் கூட வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா என்னோட மாஸ்டருக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, அவருக்காக கிடைக்க வேண்டிய ஒரு பிளேஸை நான் அவருக்காக உருவாக்குவேன். இப்போ அவர் வெளியில் வந்துட்டார், அப்போனா நான் சீக்கிரமாக நான் இதை பண்ணி ஆகணும். ஏன்னா எப்படியோ நான் அவரை சந்திக்க போகிறேன். இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரே ரிப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க. எல்லாருமே கேள்வி மேலே கேள்வியாக நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக எப்படி நீங்கள் ஜப்பானுக்கு இந்த அளவுக்கு வேகமாக வந்தீங்க, நம்ம ஹீரோ பண்ண அந்த மூவை பற்றியும் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹுவான், அவனுக்கும் அதே டவுட்டு தான். ஏன்னா மானா எதுவுமே இல்லைன்னு சொன்னான். ஆனால் இப்போ என்னன்னா பயங்கரமான அட்டாக்ஸ் எல்லாம் அங்கே பண்ணியிருப்பான். அதை பற்றி எல்லாம் கேட்கணும்னு ஆளுக்கு ஆசை தான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம கிம் அங்கே மாட்டி விட்டுறான். நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் பதில் கிடைக்கும். என் ஃப்ரெண்டு இருக்கான்ல ஹுவாங், இவன் தான் எல்லா கொஸ்டினுக்கும் பதிலை கொடுக்க போகிறான். ஐயோ, இது என்ன கதையாக இருக்குது, அடே கிம் நீ பண்ணது சரியில்லை. ஆனால் நம்ம கிம் அங்கே கேட்குறான், அப்படியே ஆள் ஓடி போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரான். அந்த இடத்துல எல்லா விஷயமும் அநாயகமாக இருக்குமா, அதை பற்றிலாம் ஆள் யோசிச்சுக்கிட்டே வரான். எப்படியோ ஹுவான் இருக்கான், அவன் மீதி விஷயத்தை பார்த்துக்கும் போது நான் எதுக்காக கவலைப்படணும். இப்படி வரும்போது முன்னாடி ஒரு பொண்ணு அப்படியே அங்கே க்ரீட் பண்ணுறா. ரொம்பவும் நன்றி என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு. நம்ம ஹீரோவுக்கு தெரியல யாருன்னு, அப்புறம்தான் ஆளுக்கு ஞாபகமே வருது. இதுக்கு முன்னாடி ஏரிஸ் கில்டில் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும்ல, இடத்துல ஒரு பொண்ணை அவன் காப்பாற்றினால அந்த பொண்ணு தான் இவ ஹீரோவோட டிசேபிள் கில்டில் இருந்து வந்த ஒரு மெம்பர் தான். இவ அந்த கில்டில் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கா. இவளோட பேர் ஹாங் ரின், நம்ம ரின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். என்னன்னா எல்லா பேரையும் அடிக்கடி என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சில டைம் பேர் அப்படியும் இப்படியும் மாறலாம், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொரியாவுக்கு போகிறான், ஜப்பானுக்கு போகிறான், ஒருத்தவங்களோட பேரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சில டைம் ஃபர்ஸ்ட் நேமை வச்சு சொல்லுவாங்க, இல்லைன்னா லாஸ்ட் நேமை திடீர்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியே எப்படியோ மாற வாய்ப்பு இருக்குது. போக போக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரின் வந்து அந்த பாடோ அந்த கில்லோட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்திருக்கா. இந்த இடத்துல ஏரிஸ் கில்டோட மெம்பரை நான் அடையலாம்னு போனேன். ஆனால் அங்கே மாட்டிக்கிட்டு என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் நீங்கள் வந்தீங்க, என்னை சேவும் பண்ணீங்க. ஆனால் நம்ம ஹீரோ டைரெக்டாக அங்கே பாயிண்ட்டுக்கு வந்துடுறான். உன் கையில் ஒரு வித்தியாசமான டேட்டோ இருக்குல்ல, இது என்ன டேட்டோ? அட, இதை பற்றி கேட்குறீங்களா? இது எங்கள் பேடோ கில்டோட டேட்டோ தான். எங்கள் கில்டு மாஸ்டர் இதுக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா நம்ம எல்லாருமே சொர்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டேட்டோ போடும்போது அந்த டிசேபிள் அங்கே சொல்லிக்கிட்டே தான் போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு மேலே யாருமே இல்லை, நம்மளுக்கு மேலே வெறும் ஹெவன்ஸ் ஒண்டி தான் இருக்குது. அதனால் யாருக்கும் எப்பயுமே நம்ம தலை குனியக்கூடாது. இப்படி நான் அந்த விஷயத்த அவள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருப்பா. போது நிறுத்து, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, நான் தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஆள் மனசுலே யோசிக்கிறான், இதை நான் பாஸ்ட்டில் பண்ண ஒரு மிஸ்டேக் தான், இதை தான் நான் மறக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த விஷயம் இப்போ எனக்கு தன்னால் இந்த பொண்ணு மூலமாக ஞாபகம் வருது.
ஏன்னா அந்த இடத்துல பல வருஷமாக நம்ம ஹீரோ டவரில் மாட்டிகிட்டு இருந்திருப்பான்ல. அங்கே நிறையவே ட்ரிக்ஸை அவன் ட்ரை பண்ணியிருப்பான் வெளியில் போகிறதுக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் எதுவுமே வேலைக்கு ஆகாதா, அதனால் இப்படி யோசிச்சிருப்பான். மார்ஷியல் ஆர்ட்ஸை நல்லா மாஸ்டர் பண்ணிவிட்டு அதில் என்லைன்மெண்ட்டை அடைஞ்சால் என்னால் வெளியில் போக முடியும். டார்க்னஸ் வழியாக எவனாச்சும் ஒருத்தன் வருவான், அவன் மூலமாக கண்டிப்பாக என்னால் வெளியில் போக முடியும் அப்படின்னு அனிமி நாவல் இந்த மாதிரி விஷயத்த பைத்தியக்காரத்தனமாக அங்கே ட்ரை பண்ணியிருப்பான். அப்போது சடனாக அவனுக்கு ஞாபகம் வருது, ஏன்னா இதை மறக்கணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் இதை யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப எம்பேசிங்காக இருக்கும். அங்கே அதே டைமில் இதுக்கு காரணம் யாருன்னு அங்கே தெரியுது. கண்டிப்பாக இதுக்கு காரணம் அவளே தான், அதாவது என்னோட டிசேபிளாக மாற்றின அதே பொண்ணு. இதனால் நம்ம ஆள் டைரெக்டாக ரின் கிட்ட சொல்லிடுறான், ரின் திரும்ப உன்னோட கில்டுக்கு போ, கில்டுக்கு போயிட்டு உன்னோட கில்டு மாஸ்டர் கிட்ட சொல்லு, இதுக்கு மேலேயும் எப்பயுமே என்னை தேட வேணாம் அப்படின்னு சொல்கிற. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு டிவி ஷோவை நோக்கி போகுது. இந்த இடத்துல நம்ம ஆள் இருக்கானா, அங்கே லீ அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த லீ அந்த ரிப்போர்ட்டரும் நம்ம ஹீரோவை பற்றி சொல்ல, நம்ம ஹீரோவை பற்றி ஊருக்கே அங்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹண்டர். அங்கே ஆளை பார்த்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவன் நியூஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட நான் கேட்டேன், அவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி இப்போ அவன் பண்ண போகிறதும் ஒரு பர்சனலான விஷயமா. ஆனால் எதுக்கு, ஏன் இப்படி பண்ணுறான், அதை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இங்கே கிம் இப்போ தான் அங்கே வந்த விஷயத்தையே சொல்கிறான். நான் இங்கே வந்ததுக்கு காரணம் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தான். நான் கில்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன், மெம்பர்ஸை ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால் யாருக்கும் விருப்பம் இருக்கோ தாராளமாக நம்ம கில்டில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஸாக வர்றதுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். அங்கே இதை பார்க்குற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இப்படி பண்ணுவான் அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவன் கேட்டதுக்காக கொஞ்சம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசித்தான். ஆனால் அங்கே பார்த்தா பெட்டி பெட்டியே ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்த விஷயத்த நீயே தானே இறங்கி பண்ண, என்னால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. பேசாமல் கிம் நீயே இந்த விஷயத்தை பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அவன் வர வச்சிட்டான். அவங்க ஆல்ரெடி கில்டு லீடர்ஸாக இருக்காங்க. அது போக அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்ல, அதனால் சின்ன சின்ன வேலைக்கு இவங்களை ஹெல்ப்பாக அவன் பயன்படுத்திக்கிறான். அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டும் கேட்குறான், ஆமாம் எதுக்காக ஒரு கில்டை ஓப்பன் பண்ணுற, ஏன்னா உனக்கே தெரியும். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.